ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சிக்கன் தொக்கு வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பண்ணுற மெத்தட் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க, ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சம் சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்க போகிறேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணுங்க. அண்ட் இஞ்சி பூண்டு வந்து நல்லா தட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதிகமாகவே இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் அண்டு இஞ்சி பூண்டு விழுது வந்து நல்லா எல்லாமே வதங்கி வரணும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்தாச்சு. இப்போ வந்து ஒரு 2 தக்காளி, பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூடவே கொஞ்சம் உப்பு அண்டு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ வந்து நல்லா தக்காளி வதங்குற அளவுக்கு மட்டும் நான் உப்பு விட்டுக்க போகிறேன். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வந்தாச்சுங்க. இப்போ வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசால் பொடி வந்து சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சிக்கன் குழம்பு பவுடர் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் பரவாயில்ல, கடையில் வாங்கினாலும் பரவாயில்ல. உங்கள்கிட்ட அது இல்லை அப்படின்றப்போ நீங்கள் வந்து மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள் அண்டு தனியாத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த மசாலா வேகிற அளவுக்கு அதோட பச்சை வாசனமெல்லாம் போகணும். அதுக்காக வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. அந்த எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்போ வந்து நம்ம வந்து சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம். சிக்கனில் வந்து மஞ்சள் தூள், உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ சிக்கன் வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. நம்ம தண்ணி எதுவுமே விடக்கூடாது, ஏன்னா சிக்கனில் வந்து நல்லா தண்ணி வரும். தொக்குக்கு வந்து தண்ணி விடவே கூடாது. ஸோ இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கேன், எவ்வளோ தண்ணி வந்து விட்டுருக்குன்னு. அகெயின் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. சிக்கன் வந்து நல்லா வெந்து வர வரைக்கும் இடையில ஓப்பன் பண்ணி கிளறிட்டே இருங்க. இப்போ ஒரு 50% வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போது கிட்டத்தட்ட நல்லா சிக்கன் வந்து வெந்து வந்துடுச்சுங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் வந்து கண்டிப்பாக சேருங்க, நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட சிக்கன் தொக்கு வந்து சூப்பராக ரெடிங்க. இப்போ பாருங்கள், பார்க்கவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது கூட வந்து கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை மட்டும் சேர்த்துட்டிங்க அப்படின்னா அவ்வளோதாங்க, நம்மளோட சிக்கன் தொக்கு ரெடி. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.